குட் மார்னிங். ரொம்ப ஒரு மேஜர் ப்ராப்ளம்லேருந்து கடவுள் புண்ணியத்தில் டாக்டரே எங்களுக்கு கடவுளாக வந்து அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க. 12 இயர்ஸ் பேக்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது. அதை வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்ணி ஸ்டண்ட்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க டாக்டர் சாக்ரட்டிஸ். நிஜமாவே வந்து கடவுள் தான் அவர் சொல்லணும். 12 இயர்ஸாக எந்த ப்ராப்ளமுமே எங்களுக்கு இல்லை, நல்லா இருந்தார். திடீர்னு கொஞ்ச நாளா நடக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்தது, எதுக்கும் நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம், டாக்டர் சாக்ரட்டிஸ்ட போகணும். அவர் அவ்வளோ அழகா வந்து பண்ணி பார்த்துட்டு ஆன்ஜியோகிராம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பிளாக்ஸ்லாம் இருக்கு, இது வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்பரா வந்து எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறதுனால திருப்பி ஆன்ஜியோ பண்ணா எந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் பண்ணுவேன், ஆனா சேலஞ்சிங், இது கண்டிப்பா பண்ண முடியும். பட் அதை விட உங்களுக்கு வந்து இந்த கொரோனரி பைபாஸ் பண்ணால் இன்னும் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு ப்ராப்பராக எங்களுக்கு அதை டயக்னோஸ் பண்ணி கைட் பண்ணி டாக்டர் ஸ்ரீநாத் சார் கிட்ட எங்களை வந்து இங்கே ரயிலால போக சொன்னாங்க. ரயிலால டாக்டர் ஸ்ரீநாத் சார் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவள் வந்து அவ்வளோ ஒரு பொலைட் மேன், ரொம்ப வந்து கருணை உள்ளம் கொண்டவங்கிறது அந்த டாக்டர் வந்து அவரை பார்த்தாலே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பொலைட்டா என்னோட வந்து ஒரு பயத்துல என்னென்னவோ சில்லி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன்னு தெரியுது. இருந்தாலும் அதை வந்து அவ்வளோ நிதானமா அதை வந்து நீங்க சில்லின்னு சொல்லக்கூடாது, உங்களோட டவுட்ஸு அதை வந்து கிளாரிஃபை பண்றேன்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே எங்களை வந்து கூப்பிட்டு அது என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேஷண்ட் மனநிலையும், ஏன்னா அவங்க வந்து ஒரு ஊசி கூட நாங்க போட்டது கிடையாது. எப்போ 12 இயர்ஸாவே நல்லா இருந்தாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. அதனால இப்போ இந்த இன்ஜெக்ஷனுக்கு கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. எல்லாமே ப்ராப்பரா வந்து எங்களுக்கு வந்து அவர் கைட் பண்ணாரு. இந்த மாதிரி ப்ரொசீஜர், இந்த மாதிரி செய்வோம், எல்லாமே அதே மாதிரி பேஷண்ட்டும் வந்து அதை வந்து உணர்ந்து அவங்களே வந்து அம்மா இப்படி எல்லாம் இருக்கும், நம்ம வந்து பண்ணிக்கணும், நமக்கு வந்து நல்லது அப்படின்ட்டு அவரும் உணர்ந்துக்கிட்டாங்க. மாரலா எங்களுக்கு வந்து பூஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். பயப்படக்கூடாது, இந்த பயமெல்லாம் வந்து இல்லாம அவ்வளோ அழகா கொடுத்தாரு டாக்டர். அதுக்கப்புறமா வந்து நாங்க அட்மிட் பண்ணோம். அதை அட்மிட் பண்ணிட்டு அந்த டீம் வந்து எக்ஸலண்ட், அவங்க 4 டாக்டர்ஸும் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாங்க. அவங்கள மாதிரி சொல்லவே முடியாது. பேஷண்டோட கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ராப்பரா வந்து கைட் பண்ணாங்க. அதே மாதிரி சர்ஜரி முடிஞ்சதோ இல்லையோ இம்மீடியட்டா கால் பண்ணி ஸ்ரீநாத் டாக்டர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க, நீங்க வந்து பயப்படக்கூடாது, இந்த மாதிரி வந்து இவ்வளவு டியூப்ஸ் எல்லாம் இருக்கும், இப்போ வெளியில வருவாங்க, நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களையும் வந்து மாரலா வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி. மறுநாளும் எனக்கு ஒரே டவுட், ஐசியூல வந்து சார் இந்த மாதிரி இருக்காங்க சார். முதல் நாள் நல்லா ஹாப்பியா இருந்தாங்க, 2வது நாள் வந்து அவர் பேஷண்ட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கூட நான் கேட்டேன். வந்து ரொம்ப ரொம்ப ஹோப் கொடுத்தாரு, கவலையப்படாதீங்க, சரியாயிடும், நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸலண்ட் டீம் வந்து ரொம்பவே அனுபவபூர்வமா வந்து பண்ணதுனால. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் எல்லா ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ அழகா வந்து பொறுமையா நிதானமா, யாரும் ஒருத்தர் கூட சிடுச்சிடுங்கல. நம்ம எத்தனை வாட்டி நம்ம கேள்வி கேட்டாலும் பயத்துல, அத்தனை வாட்டி. அதே மாதிரி நைட்டெல்லாம் பாத்ரூம் போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ அழகா வார்ட் பாய் வந்து அவரை வந்து அழகா வந்து அந்த கிளீன் பண்ணி எல்லாமே, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். எதையும் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நோ சான்ஸ். ரொம்ப மல்டிநேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, ரெலா இஸ் த பெஸ்ட். தேங்க்யூ.